அதாவது ஒட்டாமல் இல்லை, இது தேர்தலுக்காகத்தான கூட்டணி. அந்தந்த கட்சிகளுக்கு தனித்தனியாக நிகழ்வுகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது, அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஓவரா ஒட்டி கொண்டிருக்கிறீங்கன்னு தான் பிரச்சனை. எல்லா தப்புகளையும் கூட சுட்டி காண்பிக்காமல், வேங்கை வயலை கூட சுட்டி காண்பிக்காமல் ஏன் ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள்? சமூக நீதியை எதிர்த்து பல தென் மாவட்டங்களில் பட்டியலின மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள். உங்க கொடியே ஏற்ற முடியல, அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆக நீங்க அதிகமாக ஒட்டி கொண்டிருப்பதால் நாங்க ஒட்டவில்லையோன்னு உங்களுக்கு தெரியுது. ஓட்டுக்காகத்தான் தேர்தல் கூட்டணிகள். அதற்கு பின்பு கட்சிகளின் நிலைப்பாடுகள் தனித்தனியாக கூட்டங்கள் போடுவோம். இன்னும் தேர்தல் வருகின்ற நேரத்தில் நாங்கள் ஒட்டி நிச்சயமாக பணியாற்றுவோம். அதை பற்றி அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டிய, ஏன்னா கூட்டணி வராது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப கூட்டணி வந்து விட்டது. கூட்டு இல்ல நாங்க இப்ப ஒட்டு இல்லன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டாம். என்னால் ஓட்டு எங்களுக்கு தான் கிடைக்க போகிறது. நீங்கள் அதிகமாக எல்லாவற்றையும் ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கவலை. இல்ல அப்படிலாம் இல்ல, எங்க அந்தந்த கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கும். எங்கள் கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. தலைமை கூட்டணி என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் கூட்டணியாக பணியாற்றுவார்கள். எப்போது பணியாற்ற வேண்டுமோ அப்பொழுது பணியாற்றுவார்கள். அதுல எந்த கவலையும் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்க வேண்டியதில்லை என்பதுதான் எனது கருத்து. இன்னும் சொல்ல போனா அவங்க ஒட்டி இருக்கிறாங்க, ஆனா அவர்களின் தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள். எவ்வளவோ திருமாவளவன் கட்சியின் தொண்டர்கள் கொடியேற்ற விடல, இந்த கட்சியை எதிர்த்து கேளுங்கள் என்று அவர்கள் கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார்கள். ஏன் ஒரு பொதுச் செயலாளர் இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்கவில்லை என்று அவர் கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாறி இருக்கிறார். ஆக நீங்க தான் தலைவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள் பிரிந்து இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. நாங்க எல்லாருமே ஒட்டி கொண்டுதான் இருக்கிறோம்.